இருதயத்தை உறுதியாய் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதிப்படுத்துவது என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். அதற்கு சில சத்தியங்களை கொண்டு இருதயத்தை நாம் பண்படுத்தி அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று போதித்து வருகிறேன். சில முக்கியமான வேத வசனத்தின் உண்மைகளை, சத்தியங்களை எடுத்து இருதயத்தில் வைப்பதன் மூலமாக உறுதியுள்ள இருதயமாக, பயப்படாத இருதயமாக, அசைக்கப்படாத இருதயமாக, திடனாய் இருக்கிற இருதயமாக, உறுதியாக இருக்கிற இருதயமாக நாம் மாற்ற முடியும் என்று சொன்னேன். அதில் முதலாவது சத்தியம் என்ன என்றது பேச ஆரம்பித்தேன். அது என்ன? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எல்லாம் திருப்பவும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்படி சொல்லுகிறார்? இப்படி இருக்கனா இனி மாம்சத்தின்படி பார்க்கறது இல்லை. எதன்படி பார்க்கிறோம்? வார்த்தையின்படி பார்க்கிறோம். இப்படி இருக்க விஷயம் எப்படி இருக்க? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இந்த 16ஆம் வசனத்தை வாசிக்காம 17 புரிந்து கொள்ள முடியாது. ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறான்னு கேள்வி வந்துடுது. எப்படி புது சிருஷ்டின்னு சொல்லலாம்? அதே ஆள் தானே, அதே பிரச்சனை இருக்குது, அதே சில குணங்கள்லாம் இருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஞானஸ்தானம் எடுத்திருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான், இருந்தால் கூட சில காரியங்கள்லாம் மாறவே இல்லை. எப்படி புது சிருஷ்டி? பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினலாம் எப்படி சொல்லலாம் என்னதான் பேச்சு வரும். ஏன்னு சொன்னால் இன்னும் மாம்சத்தின்படி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மாம்சத்தின்படி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு பாருங்கள், நான் வளர்ந்து வந்த காலத்தில் யாரும் புது சிருஷ்டின்னு சொன்னதே இல்லை. நிறைய தப்புகள்லாம் பண்ணி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியெல்லாம் பெற்று சில தப்புகள்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் பாருங்கள். ஏன்னா சின்ன பசங்க தானே, ஏதாவது எப்படி வாழணும்னு தெரியல, என்னத்தையாவது ஒன்று பண்ணுறது, தப்பாக பண்ணுறது, பாவம் பண்ணுறது. அப்போ உடனே பிரசங்கியார் என்ன சொல்லுவார்? பாரு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ எங்கே ரட்சிக்கப்பட்ட? அதே பாவம் தான் உனக்குள்ள இருக்காக்கும், அதே பாவி தான், இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லைனார். உடனே அடுத்த தடவை யார் ஆல்டர் கால் கொடுக்குறாங்களோ அங்கே போய் நின்ற வேண்டியது, ஆண்டவரே ரட்சியும். ஏன்னா ஒருத்தர் எனக்கு என்ன சொல்லிட்டாங்க, நீ இன்னும் சரியாக ரட்சிக்கப்படல. சரி, சரியாக ரட்சிக்கப்படுறது எப்படின்னு தேடி ஒரு 10-12 தடவை ஆல்டர் கால் முன்னாடி போயிட்டேன் நான். அப்புறம்தான் இங்கேருந்து கடல் கடந்து அமெரிக்காவில் போய் படிக்கும்போது தான் ஒருத்தர் சொன்னார், இப்படி இருக்க, அப்படி பார்க்காதப்பா, அவங்க சொன்னதை நம்பாத, விஷயம் இப்படி இருக்கு, உன்னை வேற மாதிரி பார்க்கணும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. உனக்குள்ள ஒரு புதிய சுவாபம் இருக்குது, புதிய நேச்சர் ஒன்று வந்திருக்குது. ஒரு விதத்தில் நீ புது சிருஷ்டிப்பா இருக்கிற. சரீரத்தில் இல்லை, ஆத்மாவில் இல்லை. எதுல புது சிருஷ்டியா இருக்கிற? ஆவியிலே. மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறான். கடவுள் ஆவியா இருக்கிறது போல மனுஷனும் ஆவியா இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்மா, மனம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, சரீரத்தில் வாழுகிறான். சரீரமும் ஆத்மாவும் புது சிருஷ்டியாக. எது புது சிருஷ்டியா இருக்குது? ஆவிதான் புது சிருஷ்டியா. நான் ஆவி, இந்த ஆவிதான் இதுக்குள்ள குடி கொண்டிருக்கிறது. அப்ப நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொல்றது உண்மை. அப்ப நான் யாரு? நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த சரீரத்துக்குள்ளாக, இந்த வீட்டுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஒரு ஆவி. அப்ப நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொல்றது தப்பே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எப்போ புது சிருஷ்டியானோ? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் ஒரு மனுஷன் புது சிருஷ்டியா இருக்கிறான். இந்த புது சிருஷ்டியாக வேண்டியதனுடைய அவசியம் என்ன? ஏன் புது சிருஷ்டியா மாற்றப்பட வேண்டும்? ஏன் பழையபடி இருந்தானே அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? ஏன் இவன் ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கு புது சிருஷ்டியாக வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனும் ஏன் புது சிருஷ்டியாக வேண்டும்? சுருக்கமாக சொல்கிறேன். மனுஷன் தேவனுடைய சாயலும் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான், தேவனுக்காகவே உண்டாக்கப்பட்டான். தேவனோட ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது. தேவனுடைய கிளாஸ், தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே. he was created of the same class. தேவன் எப்படிப்பட்ட இனம், ஜாதியை சேர்ந்தவராக இருக்கிறார், அப்படித்தான் மனுஷனும் இருக்கிறான். அதே ஜாதி தான் மனுஷன். நிறைய பேருக்கு ஜாதி மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, மிருகத்தை எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்த போது அதை தன் ஜாதியின்படி சிருஷ்டித்தார். எதை? ஒருத்தர் சொல்றார், பைபிளில் கூட இருக்குதுங்க ஜாதி. ஆமா, ஆடு மாடுகள்லாம் இருக்குது. அதை தன் ஜாதியின்படி சிருஷ்டித்தார். மனுஷன் எப்படி சிருஷ்டித்தார்? அங்கேயும் ஜாதி இருக்குதுங்க. எந்த ஜாதியின்படி? தேவனுடைய ஜாதியின்படி. அவர் என்ன ஜாதியோ, அவர் என்ன இனமோ, அவர் எப்படிப்பட்டவரோ, அவருடைய கிளாஸ் என்ன, அவருடைய தராதனம் என்ன, அப்படியே மனுஷனை உண்டாக்கினார். அப்ப ஜாதி நமக்கு கிடையாதுங்க, அது ஆடு மாடுக்கு. நம்ம என்ன, எல்லா மனுக்குலம் ஒவ்வொருவரும் ஒரே இனத்தை, ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள். அது என்ன ஜாதி? தேவனுடைய ஜாதி. எல்லாரும் கையில் வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய ஜாதியை சேர்ந்தவன்.
அப்போ உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆளு என்ன ஜாதிங்கிறது முக்கியம் இல்லை, அவர் தேவ ஜாதியை சேர்ந்தவர், தேவனுடைய ஜாதியை சேர்ந்தவர். அப்படி உண்டாக்குனார். அப்போ மனுஷன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடியவனாக உண்டாக்கப்பட்டான், ஒரு கடவுளை போல உண்டாக்கப்பட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்கேருந்து யாராவது போய் அவர் கடவுள்னு சொல்லிட்டாரு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள்னு சொன்னா அவர் சாவரன் ஒன், ஆங்கிலத்தில் சொல்ல போனா சாவரன் சொன்னா அவர் தனித்தவராய், அவருக்கு மேல யாரும் கிடையாது, அவர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி, எல்லாவற்றுக்கும் மேலானவராய் அவர் இருக்கிறார். அவருக்கு மேல யாருமே கிடையாது, அவர் தான் கடவுள். நாம் எல்லாரும் அந்த கடவுளுக்கு கீழே குட்டி கடவுள் போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம் அவரை போல கடவுள் கிடையாது, அவர் அவருக்கு மேல யாரும் கிடையாது, அப்படி வாழுகிறவர், அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர், அவருக்கு மேல சூப்பர்வைசர் யாரும் கிடையாது. ஆனால் நமக்கு மேல ஒரு சூப்பர்வைசர் இருக்கார், நமக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு ஆண்டவர் இருந்து அந்த ஆண்டவருக்கு கீழே வாழ முடியாத மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். நல்லா பாருங்க, இப்ப கவனிங்க, மனுஷன் சாவரின் கிரீச்சரா இருக்க முடியாது உண்டாக்கப்படவில்லை. அவன் எப்போதுமே இந்த ஆண்டவருக்கு கீழாக எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறவனா இருக்க முடியாதான் உண்டாக்கப்பட்டான். அவன் எப்பவுமே கடவுளுடைய ஸ்தானத்தில் உண்டாக்கப்பட்டவில்லை, கடவுளை போல உண்டாக்கப்பட்டான், கடவுளுடைய பிள்ளையை போல வாழ முடியாது உண்டாக்கப்பட்டான், கடவுளுடைய சாயல் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான், கடவுளுடைய தன்மைகளை உடையவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு மேல கடவுள் இருக்கணும். இங்கதான் மிஸ்டேக் பாருங்க. இன்னும் கேட்டா எப்படி சொல்றேன், அவன் இன்னொருவருக்கு கீழாக வாழும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப மனுஷன் பாவம் செய்த உடனே கடவுளுக்கு கீழே அல்ல, இப்ப யாருக்கு கீழே வந்துட்டான், பிசாசுக்கு கீழே வந்துட்டான். யாரோ ஒருவருக்கு கீழாக அவன் இருக்க வேண்டும். ஏன்னா அவன் சிருஷ்டிக்கப்பட்டதே அப்படிதான். அவன் சாவரனாக இருக்கும்படியாக உண்டாக்கப்படவில்லை, யாரோ ஒரு கீழாக இருக்கும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப பாவம் செய்து மனுஷன் விழுந்து போன உடனே இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனுக்கு கீழே வாழ்ந்த மனுஷன், அவருடைய அதிகாரத்துக்கு கீழே ஆளுகை கீழே இருந்த மனுஷன், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருந்த மனுஷன், இப்பொழுது வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட ஒரு தேவதூதன், அவன் இப்ப பிசாசா இருக்கிறான், அவனுக்கு கீழே இப்ப ரொம்ப தாழ்ந்தவனாக மாறிவிட்டான். அதுதான் பாவம் வேதம் சொல்லுது. அதனால்தான் மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. இப்போ பிசாசின் கீழே மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை விடுவித்து அவனை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மறுபடியுமாக அவனை புது சிருஷ்டியாக ஆக்க வேண்டும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்னா இவன் ஒரு விலையேறப்பட்டவன், இவன் கடவுளுக்கு கீழே வாழும்படியாக உண்டாக்கப்பட்டவன், இன்னைக்கு பிசாசு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தேவதூதர்களை காட்டிலும் இவன் மேன்மையானவன். தேவதூதர்கள் எல்லாம் இவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக உண்டாக்கப்பட்ட ஆவிகள். இந்த பிசாசு இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டு கொண்டிருக்கிறான் பாருங்க. அவன் ஒரு தேவதூதனா இருந்தவன். அவன் யார்? இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிறவன் என்று எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவதூதர்கள் மனுஷனுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள். அப்படி இருக்கும்போது மனுஷனுடைய நிலையை பாருங்க. இன்றைக்கு அந்த தேவதூதர்கள் ஒருவருக்கும் கீழாக, அதுவும் தள்ளப்பட்ட ஒரு தூதன், பாவத்திலே விழுந்து தள்ளப்பட்ட ஒரு தூதனுக்கு கீழாக வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதுல இருந்து மீட்கும்படியாக தான் இயேசு வர்றார். நல்லா கவனித்துட்டு வாங்க. இயேசு வர்றாரு. வரும்போது எப்படி வர்றாரு? மாம்ச ரூபத்தில் வர்றாரு. அதன் காரணம் ஒன்று ஏன்னு சொன்னா பாருங்க, அல்டிமேட் ரீசன், அதாவது அதனுடைய முக்கிய காரணம் இந்த மாம்ச ரூபத்தில் வந்தால் தான் ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து நமக்காக பாவ நிவாரண பலியாக முடியும், நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக முடியும். அதுக்கு மாம்சம் தேவை, ரத்தம் தேவை, சாகக்கூடிய தன்மை தேவை இல்லையா? அது முக்கியமான ரீசன். ஆனால் இன்னொரு காரணம் இருக்கிறது. அவர் ஏன் மாம்சத்தில் வந்தார் என்பதற்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, மனுஷன் எப்படி இருக்கணும்ன்றதே மறந்தே போய்விட்டான். இன்றைக்கு அவன் எப்படி வாழ வேணும், எப்படி இருக்கணும்ன்ற பற்றி அறிவே கிடையாது அவனுக்கு. பாருங்க, இன்னைக்கு அவன் நினைச்சிட்டு இருக்கான், ஏதோ கையில் கொஞ்சம் சில்லறை காசு கிடைச்சுன்னா இன்னைக்கு சாப்பாடு ஆச்சுன்னா போதும், ஒரு நாளை தள்ளினா போதும், ஏதோ ஒரு வாழ்க்கையை தள்ளினா போதும், எப்படியோ கஞ்சியோ கூழையோ குடிச்சு அண்ட ஒரு குடிசையும் அரை வைத்து கஞ்சி இருந்தால் தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம், வாழ்க்கை அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டான். அவ்வளவு ஒரு சாதாரண நிலைக்கு வந்து விட்டான். இன்றைக்கு அவனுக்கு ஒரு மனுஷனாக இருக்கணும்னா என்னென்ன விளங்கல பாருங்க. இன்னைக்கு சொன்னால் இன்னைக்கு நான் போதிச்சா என்ன ஆன்னு பார்க்குறான். இவர் எங்கேருந்து வந்தார், இவர் ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறான் பாருங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் போயாச்சு. இப்போ அரை வயிற்று கஞ்சியும் அண்ட ஒரு குடிசையும் தேவைன்னா அல்லேலூயா ஆமேன் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் அதனால உங்களுடைய அல்லேலூயா ஆமேனை பெறதுக்காக நான் போதிக்கல, நீங்கள் ஆணு பார்க்கணுன்றதான் போதிக்கிறேன். இவர் ஏன் அப்படி சொல்கிறார்? இங்கே வந்தால் எல்லாமே மாறி இருக்குது, வித்தியாசமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நீங்கள் இருக்கிற லெவலுக்கு அல்லது மனுஷர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற லெவலுக்கு வரும்படியாக கர்த்தர் ஒரு பிரசியாரை வைக்கிறது இல்லை.
கர்த்தர் அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த லெவலுக்கு அவர்களை உயர்த்தி கொண்டு வரும்படியாக, மேலே கொண்டு வரும்படியாக தான் பிரசங்கியாரையும் சபைகளையும் கர்த்தர் வைக்கிறார். அப்போ இங்கே வரும்போது சும்மா விடமாட்டோம், நாங்கள் உங்களை குத்திக்கிட்டே இருப்போம், நோண்டிக்கிட்டே இருப்போம். நீங்கள் இருக்கிற மாதிரியே அப்படியே சொகுசாக இருந்துட்டு போகிறதுன்னு இங்கே வந்த உடனே அந்த கம்ஃபர்ட்லாம் போயிடும். நிம்மதியாக போனோமா, உட்காந்தோமா, ஏதோ ஒரு பாட்டு பாடினார், அழகாக பாடினார், ஆஹா என்ன அருமையான ஒரு கதை சொன்னார், 3 பாயிண்ட் அழகாக ஒரு பிரசங்கத்தை பண்ணார், 10 நிமிஷத்தில் முடித்தார். அப்படி இருக்கவே இருக்காதீங்க. இங்கே வந்து வந்த உடனே அப்படியே உள்ளமெல்லாம் ஒரு ஆட்டம் கொடுத்துரும். இது என்ன இத்தனை வருஷம் நான் கேட்காத காரியமெல்லாம் கேட்குறேன்னு. ஏன்னு சொன்னால் அப்படி தான் அது. அப்பேற்பட்ட உலகத்தில், பாவத்தில் விழுந்து கிடந்த மனிதர்கள் இருக்கிற உலகத்தில் இயேசுவை தேவன் அனுப்புகிறார். இயேசு அனுப்புனா இவர் எதற்கு எடுத்துக்காட்டா இருக்கிறார்? வந்ததின் ஒரு முதல் காரணம் என்னன்னா, எல்லா மனுஷரும் ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கும்படியாக 2வது ஆதாமாக இவர் வந்தார். ஆதாம நம்ம பார்த்ததில்லை, இன்னொரு ஆதாமா வந்திருக்கிறார். இவர் மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவரை பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக, அதை நமக்கு காண்பிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கடகடன் சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ஆண்டவரியா, அவர் கிறிஸ்து, அந்த மாதிரிலாம் நம்ம எண்ணிக்கலாமா? அப்படிதான் இருக்கணும்னு போட்டிருக்கு பைபிளில். ஹலோ, அவர் நினைச்ச மாதிரிலாம் நான் நினைக்கலாமா? ஐயா, தப்பு இல்லை. அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நினைக்குமோ அந்த அளவுக்கு தான். நம்ம என்ன குப்பை தூசி, நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கலாமா? தப்புன்றாங்க இல்லையா கிறிஸ்தவர்கள். நான் காண்பிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி எண்ணிக்கொண்டிருந்தாரோ அதே மாதிரி எண்ணுங்க. அவருடைய புத்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி புத்தி உங்களுக்கும் இருக்க கடவுது என்று அர்த்தம். இல்லையா அவர் ஆண்டவரையா, அவர் புத்தி கொஞ்சம் மேலான, இல்லை இல்லை இல்லை, அப்படித்தான் உங்களுடைய புத்தியும் இருக்க வேணும் என்று வேதம் போதிக்கிறது. அதே சிந்தை. என்ன சிந்தை? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர் தேவனுக்கு சமமானவர், தேவ ரூபத்தில் இருந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்போம் யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு. இவர் தேவனுக்கு சமமானவரா? தேவ சாயல் தேவன் ரூபத்தில் இருந்தவரா? அவர் தன்னை குறித்து அவர் எப்படி எண்ணினார் என்று பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே போறேன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்றாரு. கிளீனா தெரியுது அவருக்கு எங்கேருந்து வந்தாரு எங்கே போறாருன்னு. 16ஆம் வசனம், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்து இருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். எப்படி பேசிட்டு இருக்காரு பாருங்க. உலகத்திலே எவனும் அப்படி பேசுனது கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்கலாம் அப்படி யாரும் அப்படி பேசுனதே கிடையாது பாருங்க. இவர் இந்த உலகத்தில் வந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை மக்கள் பார்த்ததே கிடையாது. இவரை பார்த்தோன்னா தான் அவங்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசமாக பேசுகிற நீ, நாங்களும் தான், எங்களுக்கும் தான் இருக்குது, மதம் இருக்குது, மார்க்கம் இருக்குது, நாங்களும் தான் எவ்வளோ பக்தியாக இருக்கிறோம், உபவாசம் கிடக்கிறோமாக்கும், ஜெபம் பண்ணுறோமாக்கும், இதெல்லாம் பண்ணுறோமாக்கும், தசமம் கொடுக்குறோமாக்கும், எல்லாம் ஆலயத்துக்கு போகிறவங்களாக்கும், நாங்கள்லாம் எவ்வளோ படிச்சிருக்கிறோமாக்கும். நீ சும்மா ஒரு தச்சனுடைய வீட்டில் பிறந்தவன், நீ எங்களுக்கு சொல்றியா? அவர் சொல்றாரு, நான் தனித்து இருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாய் இருக்கிறோம். அப்ப தன்னை குறித்த உணர்வு எப்படி இருக்குது பாருங்க. தான் யார் என்பதை குறித்த உணர்வு. நான் சொல்லுகிறேன், இதே புத்தி தான் நமக்குள்ளே இருக்கணும். நாம் யார் என்பதை குறித்த ஆழமான உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். நாம் எப்படி இன்றைக்கு பேசிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். என்ன பேசுகிறோம் நம்மை குறித்து, நம்மை குறித்து எப்படி சிந்திக்கிறோம்? நீங்க யாருன்னு தெரியுமா? இயேசு சொல்றார் இல்லையா, நான் யாருன்னு எனக்கு தெரியும்ன்றார் இல்லையா. நீங்க சொல்ல முடியுமா, நான் யார் என்று எனக்கு தெரியும், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின? அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை இந்த உலகம் இன்னும் காணவில்லை. ஹலோ, இந்த சபைக்கு வர்றவங்க அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் போதித்துக் கொண்டு வருகிறேன். அப்ப நீங்க எப்படி பேசணும்? நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், புது சிருஷ்டியா இருக்கிறேன், இப்படித்தான் பேச வேண்டும். இயேசு அப்படித்தான் பேசினார் பாருங்க. 21ஆம் வசனம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக் கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நீங்க இங்கிருந்து வந்தீங்கன்றார். லோக்கல் ஆளுங்க, இங்கிருந்து வந்திருக்கீங்க. நான் உயர்விலிருந்து உண்டானவன். எப்படி இருக்கும் பாருங்க.
மனுஷர் மத்தியில மனுஷனாய் நின்று கொண்டு மாம்ச ரத்தத்தில் நின்று கொண்டு அவர் சொல்றார், நான் இங்கிருந்து வரலப்பா, நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன். எவ்வளவு ஆத்திரம் வந்திருக்கான் உங்களுக்கு. என்னையா பேச்சு இது? நாங்கள்லாம் இங்கிருந்து வந்தோம், நீ அங்கிருந்து நீ எங்கிருந்து வந்த எனக்கு தெரியாதா? நாசரத்திலேருந்து வந்திருக்கிற நீ, பெத்லகேம் ஊரில் பிறந்திருக்கிற, ஆனால் கேட்டால் அங்கிருந்து வந்தேன், நீங்கள்லாம் இங்கிருந்து வந்தீங்க, இந்த அங்கிருந்து. அவருடைய உணர்வு பாருங்க, அவர் எதை பேசுறார்? மாம்சத்தின்படி தன்னை அறியவில்லை, அவர் எதன்படி அறிந்திருக்கிறார்? ஆவியின்படி அறிந்திருக்கிறார். எப்படி தன்னை அறிந்திருக்க வேணுமோ அப்படி அறிந்திருக்கிறார். சொல்றார், நீங்கள்லாம் இங்கிருந்து வந்தவங்க, நான் எங்கிருந்து வந்தேன்? அங்கிருந்து வந்தேன். நம்மை குறித்தும் வேதம் தான் சொல்லுது, நாம் வெறும் மாம்சத்தினால் இரத்தத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. மாம்சத்தினால் பிறந்தது மாம்சம், ஆவியினால் பிறந்தது ஆவி. நான் தேவனால் பிறந்தவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். அது என்னை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பேசுறோமா? அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. எப்படி பேசுறாரு பாருங்க. 25, அதற்கா அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். அப்புறம் பாருங்க 29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்படி சொல்றாரு? நான் தனியாவே இல்லைப்பா, நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் தனியார் கிடையாது, நான் அவரோடு கூட இருக்கிறேன், நான் அவர் சொன்னதையெல்லாம் செய்கிறேன், அதனால் தனியாக இருக்க விடவில்லை. அவங்களால சொல்ல முடியல பாருங்க. பரிசேயர்கள் வேதத்தை எடுத்து ரொம்ப ஆழமாலாம் போதிச்சாங்க, பெரிய பெரிய டாக்டர்லாம் போதிச்சாங்க. ஆனால் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருன்னு அவங்க சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. ஏதோ மதம் மார்க்கம் இருந்தது, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் அவர்கிட்ட கேட்கவே முடியவில்லை. அப்புறம் பாருங்க 42வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை. தன்னை பற்றி எவ்வளவு பெரிய உணர்வு, அதை தைரியமா பேசுறாரு பாருங்க. நான் யார், எங்கிருந்து வந்தேன், எதுக்காக வந்தேன், நான் தனியா இல்லை, அவர் என் கூடவே இருக்கிறார், நான் அவருடைய பிதாவுடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்கிறேன், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா, என்னை பற்றி எனக்கு தெரியுன்றார் அவர். அப்புறம் பார்ப்போம் 55வது வசனம், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேன் ஆகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன், அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்காக வாசித்தேன் உங்களுக்கு. இயேசு எப்படிப்பட்டவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார், கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன சிந்தை? இந்த சிந்தை தான். நான் எங்கேருந்து வந்தேன், என் கூட யார் இருக்கிறா, நான் எப்படி உண்டானவன், இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் இல்லை, பரலோகத்திலிருந்து உண்டானவன், என் பிதா என் கூடயே இருக்கிறார், பிதாவின் சித்தத்தையே நான் செய்து கொண்டிருக்கிறேன், அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட உணர்வுகள் உள்ளத்திலே மேலோங்க வேண்டும். இருக்கீங்களா? இதை பேச வேணும் ஒவ்வொரு நாளும். இதுதான் நம்மை குறித்த ஒரு உணர்வாக இருக்க வேண்டும். உலகம் பாருங்க, இந்த மதம் எப்படி போதிக்குதுன்னா, கிறிஸ்தவ மார்க்கத்தை கூட சொல்றேன் நான், நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், இருந்தா கூட சில தவறுகளை நாம் சுட்டி காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது பாருங்க. நம்முடைய நன்மைக்காக, குறை சொல்லணும்னு சொல்லலை, ஆனால் நம்முடைய நன்மைக்காக சொல்றேன். ஏன்னா இதை திருத்திக் கொள்வது நல்லது. மதத்தில் எப்படி ஆகிட்டோம்னா, மனுஷனை போட்டு மட்டம் தட்டுறது, நீ என்ன அற்ப ஒன்றும் கிடையாது, தூசி குப்பை, கடவுள் எவ்வளோ பெரியவர், இதுதான் மதம். இதை எங்கெல்லாம் கேட்குறீங்களோ அங்கே நீங்கள் மத பிரசங்கத்தை கேட்கிறீர்கள் என்று அர்த்தம். அது கிறிஸ்தவமாய் கூட இருக்கலாம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது அல்ல. கிறிஸ்தவம் மதமாய் மாறும்போது அப்படி ஆயிடுது. ஆனால் கிறிஸ்தவம் உண்மையானது அப்படிப்பட்டது அல்ல. கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது? தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது தான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்வதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் அருகதையற்றவன், ஐ எம் சோ அன்வர்தி என்று சொல்கிறேன். நான் அருகதையற்றவன், நான் லாயக்கே இல்லாதவன், நான் ஒன்றத்துக்கு உதவாதவன், நான் குப்பை தூசி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? இயேசு தேவகுமாரன் மாம்ச ரூபத்தில் இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார், பாதாளம் வரை சென்று வந்திருக்கிறார். எதுக்காக? நம்மை இன்னும் அருகதையற்றவர்களாக, லாயக்கற்றவர்களாக, குப்பையாக, தூசியாக வைத்து கொண்டிருக்கும்படியாக அல்ல, நம்மை அதிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? அப்ப நம்மளை பிள்ளைகளாக்கும்படியாக தான் அவர் அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தாரு, கல்வாரி சிலுவை வரைக்கும் சென்றாரு, பாதாளம் வரைக்கும் சென்றாரு, மரணம் வரைக்கும் சென்றாரு, உயிர்த்தெழுதல் வரைக்கும் நடந்தது. இவ்வளவு பெரிய காரியங்களா நடந்த பிறகு இன்னும் நீங்கள் இருந்த நிலையிலே இருக்கிறீங்களா? சிலர் சொல்றாங்க, நான் பாவியிலும் பாவி, பெரித பிரதான பாவி, நான் ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு பெரிய பாவி. நீங்க பாவியா இருக்கிறதுக்காக தான் எல்லாம் உண்டாக்கி இருக்கிறாரா? அப்ப பாருங்க, கிறிஸ்துவை போல நம்ம மாற்ற போகிறார்.
அதுக்காக தான் என்ன பண்ணார், முதல்ல ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டார். புரோட்டோடைப் என்று சொல்லுவாங்க இல்லையா, இதான் சாம்பிள், இப்படி தான் உன்னை ஆக்க போகிறேன் என்று காண்பிக்கிறதுக்காக உலாவி கொண்டிருக்கிறார் கிறிஸ்து. மனுஷர் மத்தியில் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில உலாவின கிறிஸ்து, அவரை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நம்ம மாற்றும்படியாக தான் சித்தம் கொண்டு தேவன் அவரை இங்கே அனுப்பி இருக்கிறார். அவரை பார்த்து நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பேச்சு, அவருடைய செய்கைகள், அவருடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாக, என்னுடைய பேச்சாக எனக்கு அது சொந்தமாக வேணும். இதுதான் தேவனுடைய சித்தம். இருக்கீங்களா?